அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து 12/6/2024 புதன்கிழமை அன்னைக்கு நிஃப்டி இண்டெக்ஸ் அண்ட் எக்ஸ்பைரி இருக்க பேங்க் நிஃப்டி ரெண்டுமே சிபிஆர் இண்டிகேட்டர் யூஸ் பண்ணி எப்படி ட்ரேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நேற்று வந்து யூஎஸ் மார்க்கெட்டில் என்னாச்சு அப்படிங்கிறத பார்க்கும்போது டவுவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய செல்லிங் ப்ரெஷர் இருந்துச்சு. பட் அஸ் எக்ஸ்பெக்டட் அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து ரெக்கவர் ஆகிட்டு உங்களுக்கு வந்து ஃப்ளாட்டாக தான் முடிஞ்சிருக்கான். ஒரு 0.3% மட்டுமே தான் நெகட்டிவாக முடிஞ்சிருக்கு. பட் செம்மையான வாலட்டிலிட்டியாக இருந்திருக்கு. அண்ட் S&P வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ரெக்கார்டு ஹை க்ளோஸுங்க. ரெக்கார்ட் ஹை ரெக்கார்ட் ஹைக்கு வந்து உங்களுக்கு வந்து முடியலை. பட் க்ளோஸ் அந்த இடத்துல வச்சுருக்கு. ஏன்னா கிட்டத்தட்ட ஆல் டைம் ஹை க்ளோஸ் தாங்க. நீங்கள் டெய்லி டைம் ஃப்ரேமில் பார்த்தாலே உங்களுக்கு நல்லா தெரியுது. S&P புதிய உச்சத்தை தொட்டுள்ளது அப்படின்னே நம்ம சொல்லலாம். வரலாற்றில் ஒரு 0.27% பாசிட்டிவாக முடிச்சிருக்கான். நாஸ்டாக் அதுக்கெல்லாமே மேலே இவன் கண்டிப்பாக ரெக்கார்டு ஹையாக தான் இருக்க முடியும். 0.7% வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கான். அண்டு விக்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு 0.86% மட்டுமே மேலே ஏறி இருக்குது. கிட்டத்தட்ட 13.5 வரைக்கும் போயிருக்கான். பட் ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் ரெக்கவர் ஆனதுனால உங்களுக்கு வந்து விக்ஸுமே வந்து கீழே விழுந்துருச்சு. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்காவில் முக்கியமான டேட்டா இருக்குது. இன்ஃப்ளேஷன் டேட்டா அண்டு ஃபெட்டோட மீட்டிங் இது ரெண்டுமே இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து எல்லாருமே கொஞ்சம் நர்வஸாக இருப்பாங்க. நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் இது வரைக்கும் அவன் மார்க்கெட் கன்சல்டேட் தான் ஆகும் அப்படின்ட்டு. டவ்வும் S&P கன்சல்டேட் ஆகிட்டான். ஆனால் நாஸ்டாக் மட்டும் வெறிக்கொண்டு ஒரு நல்லா பாசிட்டிவாகவே 0.7% பக்கமாக ஏறிட்டான். ஸோ அடுத்து வந்து 10 இயர் பாண்டில் பொறுத்த வரைக்கும் அது 4.4 ரேஞ்சில் தான் இருக்குது. நேற்று வந்து பார்த்திங்கன்னா மேலே 4.47 4.44 அப்படிங்கிற மாதிரி ஃபால் ஆகிருக்கு. ஏன்னா மார்க்கெட் ரெக்கவர் ஆனதுனால. அடுத்து உங்களுக்கு வந்து யூஎஸ் ஆயிலை பொறுத்த வரைக்கும் இவனுமே வந்து பார்த்திங்கன்னா நேற்று செம்மையாக ரைஸ் ஆகிருக்கான். அது முந்தானேத்தானது. நேற்று வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ரைஸ் தான். ஒரு சின்ன ஃபாலுக்கு அப்புறம் ஒரு 1% பக்கமாக ரெக்கவர் ஆகிட்டு உங்களுக்கு அதே ரேஞ்சில் தான் ஒரு $78 தான் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இதுவுமே இந்தியாவுக்கு எந்த ஒரு பெரிய பிரச்சனையும் கிடையாது. ஸோ வேர்ல்டு மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் யூஎஸ் மார்க்கெட் வந்து ஒரு கன்சால்டேஷன் மோடில் இருக்குது. இன்றைக்கி வந்து ஒரு ஈவெண்ட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்குது. அந்த ஈவெண்ட்டோட இம்பாக்ட் வந்து நாளைக்கு மிகப்பெரிய அளவில் இருக்க போகுது. ஸோ நாளைக்கு நிஃப்டியில் ஒரு ஹியூஜ் கேப் அப் ஆர் கேப் டவுன் எதிர்பார்க்கலாம். அதுவும் எக்ஸ்பைரி டே அன்றைக்கி. ஸோ பார்த்து பொசிஷன்ஸ் எடுங்க. அண்ட் அடுத்து வந்து நம்ம இந்தியன் ஏடிஆரை பார்ப்போம். ஸோ ஏடிஆரை பொறுத்த வரைக்கும் இன்ஃபோசிஸ் வந்து நெகட்டிவாக முடிஞ்சிருக்கான். ஐசிசி 1% நெகட்டிவ். விப்ரோ வந்து 0.36% பாசிட்டிவ். விப்ரோ மட்டும் தான் பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கு. HDFC பேங்க் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளாட்டாக முடிச்சிருக்கான். இதுவே நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் பார்த்திங்கன்னா HDFC பேங்க் வந்து 0.22% பாசிட்டிவாக முடிச்சிருக்கான். அங்கே நெகட்டிவ். ஐசிஐசிஐ வந்து பார்த்திங்கன்னா இங்கே 0.5% வந்து நெகட்டிவாக முடிச்சிருக்கு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா 1% நெகட்டிவ். ஸோ அகைன் நெகட்டிவ் தான். இன்ஃபோசிஸ் வந்து 0.27% நெகட்டிவ். இங்கே 0.28 ஒன்றும் பிரச்சனை கிடையாது. விப்ரோ வந்து 0.17% தான் பாசிட்டிவ். ஆனால் அங்கே வந்து 0.36% பாசிட்டிவ். ஸோ பேங்க் எல்லாமே கொஞ்சம் வீக்காக இருக்க மாதிரி இருக்குது. ஐடி வந்து ஃப்ளாட் டு மைல்டு பாசிட்டிவாக இருக்குது. ஸோ மிகப்பெரிய பாசிட்டிவ்னு சொல்ல முடியாது. ஆனால் பேங்கிங் செக்டரில் ஒரு சின்ன நெகட்டிவிட்டி அப்படிங்கிறது ஏடிஆரில் தெரியுது. அண்ட் எஃப்ஐடி ஆக்டிவிட்டியை பொறுத்த வரைக்கும் அகைன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எஃப்ஐஐ நெட் செல் பண்ணியிருக்கிறாங்க. பட் பெரிய வால்யூம் கிடையாது. வெறும் 100 கோடிக்கு தான் செல் பண்ணியிருக்காங்க. இவங்க இன்றைக்கி சப்போஸ் ஒரு 300-400 கோடி செல் பண்ணாங்க அப்படின்னா ஒரு கீழே ட்ரெண்டிங் டே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா நான் முன்னாடியே என்னோட வீடியோவில் சொல்லியிருந்தேன் தொடர்ந்து 3 நாள் இவங்க பை பண்ணால் மட்டும்தான் இவங்க நான் நம்புவேன். அப்படி இல்லாமல் இவங்க நான் நம்ப மாட்டேன்னு சொல்லியிருந்தேன். 2 நாள் நல்ல பிள்ளையாட்ட பை பண்ணாங்க. 3ஆவது நாள் வந்து செல் அடிச்சு விட்டாங்க. பட் ஸ்டில் இது சின்ன ஃபிகராக இருக்கிறதுனால ஸோ ஒரு மோர் கன்சால்டேஷன் மார்க்கெட்டில் எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய எதிர்பார்ப்பாக இருக்குது. ஸோ அதை பொறுத்திருந்து பார்க்கலாம். அண்ட் இப்போதைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வேர்ல்டு மார்க்கெட் ஃபியூச்சர்ஸை பொறுத்த வரைக்கும் டவ் ஜோன்ஸ் வந்து ஃப்ளாட்டாக இருக்கான். S&P ஃப்ளாட்டாக இருக்கான். நாஸ்டாக் ஃப்ளாட்டாக இருக்கான். டாக்ஸு, ஃப்ரான்ஸு, லண்டன் எல்லாமே வந்து ஃப்ளாட்டாக தான் இருக்காங்க. நிக்கியும் தைவானுமே ஃப்ளாட்டாக தான் இருக்காங்க. அப்போ வேர்ல்டு மார்க்கெட் ஃபியூச்சர் எல்லாமே வந்து எய்தர் பாசிட்டிவ் பயாஸ்லையோ நெகட்டிவ் பயாஸ்லையோ வந்து ஃப்ளாட்டாக இருக்கிறாங்க. ஓகே, அடுத்து நம்ம வந்து நம்மளுடைய கிஃப்ட் நிஃப்டியை பார்த்துருவோம். ஸோ கிஃப்ட் நிஃப்டி அப்படிங்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு 22,314 அப்படிங்கிற ரேஞ்சில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நேற்றுலாம் அங்கே யூஎஸ் மார்க்கெட்டில் கீழே ஃபால் ஆனாலும் இங்கே பாருங்கள் வெறிகுண்டு அவன் போயிருக்கான். கிட்டத்தட்ட 230 வரைக்கும் போயிருக்கான். போயிட்டு அதுக்கப்புறம் ரெக்கவர் ஆகி 314 இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். ஸோ ஓப்பனிங்கில் ஒரு சின்ன வாலட்டிலிட்டி இருந்திருக்கு. ஸோ 8 மணிக்குள்ளே இதை மாறலாங்க. நான் வந்து என்னோடய வீடியோவில் சொல்கிறேன் எல்லாமே நான் பார்க்குற இந்த ஒரு 6 to 6.25 ரேஞ்சில் என்ன இதை பார்க்குறனோ அந்த ரேஞ்சில் தான் நான் கேப் அப் கேப் டவுனை சொல்கிறேன். நீங்கள் வந்து இந்த கிஃப்ட் நிஃப்டி உங்களோட ட்ரேடிங் வியூவில் வந்து ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆட் பண்ணி வச்சுட்டு இதை வாட்ச் பண்ணுங்கள். ஸோ ப்ரீ மார்க்கெட்டில் கூட இது வந்து சேஞ்ச் ஆகும். நம்மளுடைய நிஃப்டி வந்து கேப் அப்போ கேப் டவுனோ கொஞ்சம் மாறி வருது அப்படின்னா அதுக்கேற்றாப்பில் கூட இவன் சேஞ்ச் ஆகும். அதனால் இந்த 2 மணி நேரத்தில் வந்து இதில் ஃப்ளக்சுவேஷன்ஸ் வந்துச்சுன்னா நான் சொல்கிற கேப் அப் அண்ட் கேப் டவுன் வந்து மாறலாம். ஆனால் நான் சிபிஆரை வச்சு சொல்கிற எந்த ஸ்ட்ராட்டஜிஸுமே ஹை ப்ராபபிள் ட்ரேடிங்னு சொல்கிற எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த கேப் அப் கேப் டவுனை பொறுத்து பெருசாக மாறாது. ஓகேங்களா, அதுதான் வந்து வித்தியாசம். கேப் அப் கேப் டவுனை ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்கும் சிபிஆரை பேஸ் பண்ணி ஸ்ட்ராட்டஜிஸை ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்கும். ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து ஒரு 2 நாள் முன்னாடி சொல்லியிருந்தேன் ப்ரீமியம் வந்து உங்களுக்கு டவுனில் போயிருக்கு, ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்ட்டு. இதில் வெறித்தனமாக உங்களுக்கு பார்த்து தெரியும். நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா 23,264 அப்படின்ட்டு வெறும் 5 பாயிண்ட் பாசிட்டிவில் முடிஞ்சிருக்கான். ஆனால் நிஃப்டியோட ஃபியூச்சர் பாருங்கள் 23,309 கிட்டத்தட்ட 50-60 பாயிண்ட்டுக்கு பக்கமாக உங்களுக்கு ப்ரீமியம் ஏறிடுச்சு. அவன் 62 பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கா. பேங்க் நிஃப்டியில் அதே தான். ஆனால் பேங்க் நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா எப்பவுமே ஒரு 100-150 பாயிண்ட் மாதிரி ப்ரீமியம் இருக்கும். ஆனால்
இப்போ வரும் வந்து ஒரு 60-70 பாயிண்ட் தான் ப்ரீமியம் இருக்குது. மேபி அது இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கேட்சப் ஆகிட்டு கொஞ்சம் ப்ரீமியம் ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதை நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் எப்படின்ட்டு. இப்போ ப்ரீமியம் ஏறிடுச்சு, அதனால் ஒரு மிகப்பெரிய நெகட்டிவிட்டியிலிருந்து நம்ம வந்து தப்பிச்சிட்டோம். அடுத்து வந்து நம்ம நேற்று வந்து நிஃப்டியில் என்னாச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டி வந்து ஒரு அரவுண்டு ஃப்ளாட்டான ஓப்பனிங்கை காட்டுறான். எங்கே முடித்தானோ அங்கேயே ஓப்பனிங் அப்படின்னு காட்டுறான். ஸோ நேற்று வந்து பார்த்திங்க அப்படின்னா நிஃப்டியில் ஒரு சின்ன ஃபால் வந்து ஒரு நல்ல பையிங் ப்ரெஷர் இருந்துச்சு. சிபிஆருக்கு மேலே போனால், ஆனால் R1 கிட்ட போயிட்டு ஆல்ரெடி ஒரு செல்லிங் ப்ரெஷர் வந்துச்சு பார்த்தீங்களா, அதே ஏரியாவில் கீழே வந்துட்டான். இப்போ இது என்னத்தை இண்டிகேட் பண்ணுது? ஓகே, இந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த 23,400லேருந்து 500க்குள்ளே, ஒரு 415க்குள்ளே, 500லாம் கிடையாது, 400லேருந்து 415க்குள்ளே ஒரு மிகப்பெரிய ரிவர்சல், ஒரு செல்லிங் ப்ரெஷர் அப்படிங்கிறது இருக்குது அப்படிங்கிறது தெரியுது. அண்ட் இது ஒரு நல்ல கன்சால்டேஷனாகவும் இருக்குது. செல்லிங் ப்ரெஷர்னு சொல்கிறத விட கன்சால்டேஷன் ஜோன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ நிஃப்டி வந்து இதோட ஹையை தாண்டுதோ, கன்வின்சிங்காக 1 ஹவரில் தாண்டுதோ, அதுக்கப்புறம் நம்ம மார்க்கெட்டை யாராலையும் தடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி செமையாக மேலே ஏறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் நேற்று நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மேலே ஏறும்போது செல்லிங் ப்ரெஷர் வந்திருக்கு. அண்ட் இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா நிஃப்டியில் டுமாரோ சிபிஆர் நம்ம ஆன் பண்ணிடலாம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டியில் பேரலல் சிபிஆர் தான் ஃபார்ம் ஆகிருக்கு. இது இன்னும் டிசைனிங் சிபிஆர் கிடையாது. நேற்றுமே நிஃப்டி வந்து ப்ரீவியஸ் டே லோ கீழேயோ இல்லை S1 கீழேயோ வந்து பார்த்திங்க அப்படின்னா க்ளோஸ் வைக்கல. ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா நேற்றத்தோட S1 அண்ட் ப்ரீவியஸ் டே. ஒரே நிமிஷம் நம்ம அதையும் பார்த்துடலாம் ஒரு சின்ன ரெஃபரன்ஸுக்கு. இங்கே பார்த்தீங்களா, உங்களுக்கு வந்து சிபிஆருக்கு மேலே போனால் சிபிஆர் கீழே க்ளோஸ் வச்சுட்டான். உங்களுக்கு வந்து ப்ரீவியஸ் டே லோ அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது. ப்ரீவியஸ் டே லோவுக்கு மேலே தான் க்ளோஸ் வச்சிருக்கான், S1க்கு மேலே தான் க்ளோஸ் வச்சிருக்கான். விச் இண்டிகேட்ஸ் தட் நிஃப்டி இஸ் நாட் எட் பிகம் நெகட்டிவ். வந்து இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைடுவேஸ் ட்ரெண்டில் தான் இருக்கான். ஒரு நெகட்டிவாகவும் இல்லை, பயங்கர பாசிட்டிவாகவும் இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இன்றைக்கி வந்து பேரலல் சிபிஆர் அப்படிங்கிறது வந்திருக்கிறதுனால நம்ம வந்து பெருசாக ஒரு அப்சைட் மூவ் எதிர்பார்க்க முடியாது. ஸோ இன்றைக்கி பேரல் சிபிஆர் வந்துருக்கிறதுனால S1 ரிவர்சல் அண்ட் R1 ரிவர்சல், இது ரெண்டுமே வந்து ஹை ப்ராபபிள் ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி தான். ஒரு பெரிய ட்ரெண்டிங் டேவை நம்மளால் எதிர்பார்க்க முடியாது. ஆனாலுமே இன்றைக்கி வந்து ஒரு 2 நாளாக மார்க்கெட் கன்சால்டேட் ஆகிருக்கிறதுனால ட்ரெண்டிங் டே வர்றதுக்கான வாய்ப்பும் இருக்குது. அதுவும் நம்ம வந்து ஃபுல்லாக வந்து தவிர்த்திட முடியாது. அண்ட் விர்ஜின் சிபிஆருமே இந்த இடத்துல இருக்குது. நேற்று வந்து நிஃப்டி வந்து விர்ஜின் சிபிஆர் கிட்ட சப்போர்ட் எடுத்து மேலே போயிட்டான். அப்போ இந்த விர்ஜின் சிபிஆரோட பவர் அப்படிங்கிறது போயிடுச்சு. இன்றைக்குமே இந்த விர்ஜின் சிபிஆர் ரிவர்சல் எடுக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா இந்த விர்ஜின் சிபிஆர் இந்த ரிவர்சல் வந்துமே பெரிய ரிவர்சலாக இல்லாமல் கன்சால்டேஷன் தான் போயிருக்கான். ஸோ இன்றைக்கி நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த ரிவர்சல், அதாவது உங்களுக்கு வந்து இந்த R1 ரிவர்சல் அண்ட் S1 ரிவர்சல் வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 80% இருக்குது. ஆனால் ஒரு 20% வந்து பார்த்திங்கன்னா கீழே ட்ரெண்ட் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. மேலே ட்ரெண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் எனக்கு சுத்தமாக தெரியவே இல்லைங்க. ஸோ கன்சால்டேஷன் 80% பாசிபிள். அதனால தான் உங்களுக்கு ரிவர்சல் ட்ரேட் நான் சொல்கிறேன். அண்ட் ஒரு 20% கீழே ட்ரெண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, 0% மேலே ட்ரெண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுதான் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் என்னுடைய அனாலிசிஸ். அண்டு நம்ம அப்படியே வந்து பொசிஷனலாகவும் நிஃப்டி வந்து அனலைஸ் பண்ணிட்டு போயிடலாம். அப்படியே நம்ம பேங்க் நிஃப்டி பக்கம் போயிடலாம். ஸோ பொசிஷனலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய பிரேக் அவுட், இது வந்து புல்லிஷ் பிரேக் அவுட் தான். அதுக்கப்புறம் மார்க்கெட் கன்சாலிடேட் ஆகுது. ஸோ நாட் அட் ஆல் அண்ட் இஷ்யூ இந்த கன்சாலிடேஷன். ஏன்னா செமையான ஃபாலுக்கு அப்புறம் நல்ல ரெக்கவரி, அதுவும் 3 நாளில் போன மொத்த லாஸையுமே வந்து பார்த்திங்கன்னா கெயின் பண்ணியிருக்கு. இதுவே மிகப்பெரிய பாசிட்டிவ் சைன் தான். ஸோ இந்த கோடு, இந்த பச்சை கலர் கோடு இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து மந்த்லி சிபிஆரோட R1. இதுக்கு மேலே இருக்கும்போது கண்டிப்பாக நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா பயங்கர பாசிட்டிவ் தான். சப்போஸ் இங்கே ப்ரைஸ் மேலே போயிட்டு சஸ்டெயின் பண்ண முடியாமல் ஒரு 4 நாள் 3 நாள் இந்த மாதிரி ஒரு டைம் பீரியடுக்குள்ளேயே கீழே வந்துருச்சுன்னா இந்த ஹையை தாண்டது ஒரு மாதத்துக்கு கஷ்டங்க. அதனால் இந்த ஒரு 2-3 இந்த வாரத்தில் ப்ரைஸ் வந்து இதுக்கு மேலே சஸ்டெயின் ஆயிடுச்சுன்னா அடுத்த வாரம் திருப்பி வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். இது எல்லாமே எது கையில் இருக்குது அப்படின்னா அமெரிக்காவோட கையில் தான் இருக்குது. இன்ஃப்ளேஷன் டேட்டாவை பொறுத்து தான் நம்ம நிஃப்டியோட மூவ்மெண்ட் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம அதை பொறுத்து இருந்து பார்க்கலாம். ஸோ பொசிஷனலாக இந்த இடத்த தாண்டினா பேரிஷ் ஆயிடுவான். அதுக்கப்புறம் புல்லிஷ் ஆகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து இப்படி போகணும், அதுக்கான வாய்ப்புகள் தான் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஆர் அட்லீஸ்ட் இதோட 50% லெவலுக்காச்சும் வந்து ரீட்ரேஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டி பாசிட்டிவாக தான் இருக்குது, நெகட்டிவாக மாறலை. அடுத்து நம்ம அப்படியே பேங்க் நிஃப்டி பக்கம் வந்துடுவோம். ஸோ பேங்க் நிஃப்டியில் முதல்ல நம்ம வந்து டெய்லி சிபிஆர் வச்சு அனலைஸ் பண்ணலாம். நேற்று என்னாச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கப்புறம் நம்ம டுமாரோ சிபிஆர் அண்ட் ஃபர்தராக வந்து பொசிஷனில் அனலைசிஸ் பண்ணிடலாம். ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா நேற்று நிஃப்டியோட சிபிஆர். இது ஒரு ப்ராப்பரான அசெண்டிங் சிபிஆர். நிஃப்டின்னு சொல்லிட்டு பேங்க் நிஃப்டியோட நேற்று சிபிஆர் அசெண்டிங் சிபிஆர் வந்துருந்துச்சு. ஆனால் ப்ரைஸால் சிபிஆரை தாண்டவே முடியல. ஒரு அட்டம்ப்ட்டு 2 அட்டம்ப்ட்டு தெளிவாக கீழே இறக்கிட்டாங்க. ஒரே நிமிஷம், நான் இதில் ப்ரீவியஸ் டே ஹைலோ வந்து ஆன் பண்ணாமல் விட்டேன். இங்கே பார்த்தீங்களா, இவன் வந்து நேற்றும் நிஃப்டி மாதிரியே தான் ப்ரீவியஸ் டே லோ கிட்ட வந்திருக்கு, நல்ல ரெக்கவரி ஆகிருக்கு. ஆனால் சஸ்டெயின் பண்ண முடியல. ப்ரீவியஸ் டே லோவுக்கு பக்கத்துலேயே க்ளோஸ் வச்சிருக்கான். நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மேலே க்ளோஸ் வச்சிருந்தான், ஓகே அவனை விட்டுறலாம். ஆனால் இவன் எங்கே வச்சிருக்கான், ரொம்ப பக்கத்தில் க்ளோஸ் வச்சிருக்கான். ஸோ நான் பேரிஷ் ஆகிறதுக்கான எல்லா சைனையுமே காட்டுறான்.
இந்த இடத்துல ஒரு கன்சால்டேஷன் வந்திருக்கு. இந்த கன்சால்டேஷன் இதோட கன்சால்டேஷன், நான் கீழே இறக்க போகிறேன் அப்படிங்கிறதுக்கான கன்சால்டேஷன். திருப்பி மேலே ஏற்றி ஃபேக் மூவை கொடுத்துட்டு திருப்பியும் கீழே வந்து கன்சால்டேஷன் அண்ட் அகெயின் கன்சால்டேஷன். இந்த எல்லா கன்சால்டேஷனுமே கிளியரான நெகட்டிவ் சைனை காட்டுதுங்க. பேங்க் நிஃப்டி, நான் நிஃப்டி கூட வந்து 0% மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னேன். நான் பேங்க் நிஃப்டியில் என்ன சொல்லுவேன்னா 100% மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா எல்லா சைனுமே வந்து பார்த்திங்கன்னா 10 பொருத்தமும் வந்து பொருத்தமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இங்கே இருக்க எல்லா சைன்ஸுமே எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பியரிஷ் மூவ் தான் காமிக்குது. அண்டு சிபிஆர் தாண்டி மேலே க்ளோஸ் வைக்க முடியாமல் கீழே க்ளோஸ் வச்சது ஒரு பயங்கரமான நெகட்டிவ் சைன் தான் பேங்க் நிஃப்டியில். அண்டு டுமாரோ சிபிஆர் நம்ம வந்து ஆன் பண்ணிடலாம். ஸோ டுமாரோ சிபிஆரில் பார்த்தீங்களா, நிஃப்டியில் பேரல் சிபிஆர் வந்துருந்துச்சு. ஆனால் பேங்க் நிஃப்டியில் என்ன வந்திருக்கு, டிசைனிங் சிபிஆர் வந்திருக்கு. இது ஒரு நெகட்டிவ் சைன். அப்போ வந்து என்ன ஆகும் அப்படின்னா இன்றைக்கி பேங்க் நிஃப்டி ஒரு ட்ரெண்டிங் கீழே போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஏன்னா இந்த கன்சால்டேஷன் மொத்தமே ப்ரைஸை மேலே சஸ்டெயின் பண்ண முடியாமல் கீழே வந்திருக்கு. அதனால் இங்கே வந்து கன்சால்டேட் பண்ண, இங்கே வந்து மார்க்கெட்டை வந்து கன்சால்டேட் பண்ண எல்லாருமே பொசிஷன்ஸை கீழே போகணும் அப்படின்னு தான் எடுத்து வச்சுருக்காங்க அப்படிங்கிறது இது வந்து தெளிவாக இண்டிகேட் பண்ணுது. அதனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா S1 ட்ரெண்டிங் அப்படிங்கிறது பேங்க் நிஃப்டியில் ஒரு ஹை ப்ராபபிள் ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த S1 ட்ரெண்டிங்கை விட R1 ரிவர்சல் ஆகிறது, சப்போஸ் மார்க்கெட் மேலே வந்துச்சுன்னா அது வந்து ஒரு செமையான ஆப்பர்ச்சுனிட்டிங்க. கண்டிப்பாக ப்ரைஸால் மேலே போக முடியாது. ஸோ இன்றைக்கி எக்ஸ்பைரி வேறு, உங்களுக்கு வந்து ஒரு பயங்கரமான ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அஸ் அன் ஆப்ஷன் செல்லராக நான்லாம் என்ன பண்ணுவேன்னா இந்த R1 கிட்ட வந்துச்சு அப்படின்னா இந்த 50,000 கால் ஆப்ஷனை வந்து ஹெட்ஜிங்கோட, ஒரு ப்ராப்பர் ஹெட்ஜிங்கோட வந்து 100 பாயிண்ட் 200 பாயிண்ட் ஆர் 300 பாயிண்ட் பேஸ்ட் ஆன் யுவர் ரிஸ்க் ப்ரொஃபைல், ஐ மீன் பேஸ்ட் ஆன் மை ரிஸ்க் ப்ரொஃபைல் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ ப்ராஃபிட் வருதுங்கிறத பார்த்துட்டு செல் பண்ணிவிட்டு இன்றைக்கி சாயங்காலம் வரைக்கும் உட்காந்துருவேன். ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ரீமியம் எல்லாமே 0 ஆகிட்டு செமையான ப்ராஃபிட் எனக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இன்றைக்கி பேங்க் நிஃப்டியில் செமையான ப்ராஃபிட் கொடுக்கக்கூடிய ஒரு ட்ரேட் அப்படின்னா ப்ரைஸ் R1 கிட்ட வந்து ரிவர்ஸ் ஆகிறது தான். வந்தவுடனே செல் பண்ணாதீங்க, ரிவர்சல் சைனை பார்த்ததுக்கப்புறம் வந்து நீங்கள் செல் பண்ணலாம். ஸோ அது ஒரு ஹை ப்ராபபிள் ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி. S1 ட்ரெண்டிங்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹை ப்ராபபிள் ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் இதுக்கு எல்லாத்துக்குமே இருக்கிற மிக முக்கியமான பிரச்சனை என்ன அப்படின்னா இது ஒரு வைடு சிபிஆர். வீக்லியை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு வைடு சிபிஆர். ஸோ கன்சால்டேஷன் தான் இந்த வாரம் ஆகும் அப்படிங்கிறதா இந்த வாரத்துக்கான இண்டிகேஷன். அது சொன்ன மாதிரியே 2 நாள் வந்து கன்சால்டேட் ஆச்சு. ஸோ இன்கேஸ் உங்களுக்கு வந்து ப்ரைஸ் வந்து கீழே வந்தாலுமே உங்களுக்கு இந்த சிபிஆர் லைன், இந்த சிபிஆர் லைனை தொட்டோ ஆர் இந்த சிபிஆர் வீக்லி லைனை தொட்டோ ஒரு ரிவர்சல் அப்படிங்கிறது வரக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அப்படி ரிவர்சல் வந்தாலுமே இந்த சிபிஆரை தாண்டி இன்றைக்கி வந்து ப்ரைஸ் போகிறது அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு கஷ்டமான விஷயமாக தான் இருக்க போகுது அப்படிங்கிறது தான் என்னுடைய கணிப்பாக இருக்குது. ஸோ பேங்க் நிஃப்டியில் R1 ரிவர்சல் அண்ட் S1 ட்ரெண்டிங் தான் ஹை ப்ராபபிள் ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி. ஓகேங்களா, அடுத்து நம்ம இது அந்த பேங்க் நிஃப்டியே நம்ம வந்து பார்த்திங்கன்னா பொசிஷன்லாம் அனலைஸ் பண்ணிடலாம். ஸோ பேங்க் நிஃப்டி அளவுக்கு பாசிட்டிவாக இல்லை. ஏன்னா நிஃப்டி வந்து இந்த ஃபால்க்கு அப்புறம் எடுத்த மொத்த லாஸையுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேலே தாண்டி போயிட்டு கன்சால்டேட் ஆகிட்டு இருக்கான். ஆனால் பேங்க் நிஃப்டியால் தாண்டவே முடியல. இங்கே பாருங்கள், இதுதான் வந்து மந்த்லியோட R1. அந்த R1 கிட்ட போயிட்டு கரெக்டாக கீழே வந்துட்டான். நிஃப்டி என்ன பண்ணுறான், இதுக்கு மேலே சஸ்டெயின் ஆகிட்டு இருக்கான். ஆனால் பேங்க் நிஃப்டி அங்கேருந்து ரிவர்சலே போட்டான். அங்கேருந்து இங்கே பாருங்கள், இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷூட்டிங் ஸ்டார் மாதிரி. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ராப்பரான குட்டி கன்சால்டேஷன் கேண்டில். இந்த இடத்துல ஒரு ரெட் கேண்டில் வந்துருச்சு அப்படின்னா சின்ராஸை கையிலேயே பிடிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி இந்த R1 தாண்டதுங்கிறது குதிரை கொம்பாக போயிடும் உங்களுக்கு. அதனால் பேங்க் நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வீக்காக தான் இருக்கான் கம்பேர்ட் டு நிஃப்டி. அண்ட் பொசிஷனலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வாரம் அண்ட் அடுத்த வாரமே கூட வந்து பார்த்திங்கன்னா இந்த R1 தாண்டது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயமாக தான் நான் பார்க்குறேன். அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த வாரத்தோட க்ளோசிங் வச்சு தான் நம்மளால் சொல்ல முடியும். ஓகேங்களா, ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா பொசிஷனலாக ஒரு சின்ன ஒரு வீக்காக இருக்கான். ஏன்னா உங்களுக்கு பாருங்களேன், இதோட 50 இந்த இடம் இருக்குது பார்த்திங்களா, ப்ராப்பர்லாம் இந்த இடம் கூட சொல்லலாம் ப்ரைஸ் ஆக்ஷன் பொறுத்து. இந்த இடம் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ரிவர்சல் வந்து கீழே போயிருக்கான். அண்ட் அகைன் இதை தொட முடியல. அப்போனா இந்த இடத்துல ஸ்ட்ராங்கான செல்லர்ஸ் இருக்காங்கன்னு அர்த்தம். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மார்க்கெட் ரெக்கவர் ஆனதால கொஞ்சம் ட்ரை பண்ணி வந்திருக்கான். பட் பாசிட்டிவாக இல்லை, பையர்ஸால் ப்ரைஸை சஸ்டெயின் பண்ணி மேலே நிறுத்த முடியல. உங்களுக்கு வந்து செல்லர்ஸ் டாமினேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத இண்டிகேஷன். ஸோ பேங்க் நிஃப்டி கீழே விழுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. எவ்வளோ தூரம் போராட்டு திருப்பி வரான் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கணும். ஸோ பொசிஷனலாகவே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பேங்க் நிஃப்டி வீக்காக தான் இருக்கான். இந்த 50,124 தாண்டுற வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பேங்க் நிஃப்டியில் பாசிட்டிவாக பெருசாக இருக்க மாட்டேன். அதே சமயம் பெருசாக நெகட்டிவாகவும் இருக்க மாட்டேன். எப்போ அவன் வந்து பார்த்திங்கன்னா கீழே இந்த ஒரு 49,000 தாண்டானோ அப்போ தான் நான் நெகட்டிவ் ஆவேன். அண்ட் உங்களுக்கு வந்து பொசிஷனலாக பெரிய சப்போர்ட் அப்படிங்கிறது 48,700 ரேஞ்சில். சார் 48,700 நான் வந்து இங்கே சொல்லிட்டேன். ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ட்ரெண்ட் லைனில் மிகப்பெரிய சப்போர்ட் அப்படிங்கிறது இருக்குது. ஏன்னா பல தடவை வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்திருக்கு. ஸோ ப்ராபபிலி இந்த இடத்துக்கு வரும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா மேபி ஒரு ரிவர்சல் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும்.
ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இன்ட்ராடே அண்ட் பொசிஷனல் பேஸ்டான அனாலிசிஸ். அண்ட் இந்த வீடியோவில் சொல்கிற ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்ன்னு நான் சொல்கிறேன் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே. அதனால் நீங்கள் வந்து உங்களுடைய ரிஸ்க்கை சரியாக எடுங்க. ஸோ நீங்கள் வந்து ப்ராப்பராக கற்றுக்கிட்டு ட்ரேட் பண்ணுங்கள். அண்ட் இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னுடைய ஒரு கோரிக்கை உங்கள் எல்லாத்துக்குமே. ஏன்னா பிகினஸ் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டை பற்றி சரியாக புரிஞ்சிக்காமையே நிறையா லாஸ் பண்ணிடுறீங்க. அதனால் நான் தான் சொல்கிறேன். ஸோ பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள். உங்களோட ஹார்ட் ஏர்ன் மணியை சும்மா ஜஸ்ட் லைக் தட் அப்படியே வந்து மார்க்கெட்டில் வந்து விட்டு போயிடாதீங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ட்ரேட் பண்ணுற மற்ற நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அது யூடியூப் அல்காரிதம் ட்ரிகர் பண்ணி இன்னும் நிறைய பார்வையாளர்கள் நம்ம சேனலில் கொண்டு வந்து சேர்க்கும். நன்றி.